திமுக மதிமுக இடையேயான நாடாளுமன்ற தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக மற்றும் மதிமுகவினோட முதல்கட்ட பேச்சுவார்த்தை தற்போது அண்ணா அறிவாலயத்தில் துவங்கியிருக்கிறது. திமுக சார்பில் ஏற்கனவே நேற்றைய தினம் மதிமுகவிற்கு அழைப்பானது விடுக்கப்பட்ட நிலையில் இன்று மதிமுகவுடைய அவைத்தலைவர் அர்ஜுன் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவானது வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக பொருளாளர் TR பாலு அவர்கள் தலைமையிலான குழுவும் இந்த இருவரும் சந்தித்து பேச இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையின் போது ஏற்கனவே மதிமுக சார்பில் 6 தொகுதிகள் விருப்ப தொகுதிகளாக தயார் செய்யப்பட்டு முதற்கட்டமாக கொடுக்க இருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஈரோடு தொகுதியை மதிமுக திமுகவிடமிருந்து வாங்கி வெற்றி பெற்றது. அதன் அடிப்படையிலே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் மேலும் ஒரு ராஜ்யசபா என திரு வைகோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என 2 தொகுதிகளை கடந்த தேர்தலின் போது பெற்றது. ஒரு மக்களவை, ஒரு மாநிலங்களவை என 2 தொகுதிகளை பெற்ற மதிமுக தற்போது 6 மக்களவை தொகுதிக்கான விருப்ப பட்டியலை கொடுத்திருக்கிறது. அதில் ஈரோடும் சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் மகன் மதிமுகவுடைய தற்போது முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய துரை வைகோ இந்த தேர்தலில் நிற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கும் சேர்த்ததாக இந்த பட்டியலானது தயாரிக்கப்பட்டு தற்போது முதற்கட்டமாக திமுகவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது நடக்கும் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது எந்த தொகுதி சார்பும் எதுவுமே இறுதி செய்யப்படாது. 2ஆம் கட்டமாக நடக்கும் அந்த பேச்சுவார்த்தையின் போதுதான் தொகுதி இறுதி செய்யப்பட்டு அதே போல ஒப்பந்தமானது கையெழுத்திடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த குழுவானது 2 பக்கமும் அமர்ந்து பேசி அவர்களுக்கு விருப்பமான தொகுதி கொடுக்கும் பட்டியலை திமுக தலைமை பெற்றுக்கொள்ளும். அதன் அடிப்படையிலே திமுக தலைமை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் பேச்சுவார்த்தை குழு என இருவரும் அமர்ந்து பேசி ஒவ்வொரு தொகுதிகளும் யாருக்கு என்ன தொகுதி என்ற அடிப்படையிலே அதுக்கு அடுத்த கட்டமாக ஏற்கனவே கூட்டணிக்கு தெரிவிக்கப்படும். அதன் அடிப்படையிலே இறுதிக்கட்ட முடிவும் இறுதி செய்யப்படும். மேலும் தற்போது நடைபெற்றக்கூடிய இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது ஏற்கனவே மதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட குழுவும் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட குழுவும் இருவரும் அமர்ந்து ஒன்றாக பேச இருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே கடந்த மக்களவை தேர்தல் முதலே மதிமுக திமுகவுடன் இணைந்து பயணித்து வருகிறது. ஏற்கனவே கடந்து முடிந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு மக்களவை, ஒரு மாநிலங்களவை என 2 தொகுதிகளை மதிமுக பெற்று ஈரோடு தொகுதியில் வெற்றி பெற்றது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 6 இடங்கள் மதிமுக திமுகவிடம் பெற்றது. அதன் அடிப்படையில் இந்த 6 தொகுதியிலுமே உதயசூரன் சின்னத்தில் நின்று 4 தொகுதிகளை மதிமுக வெற்றி பெற்றது. அதன் அடிப்படையில் தான் தற்போது நடைபெறக்கூடிய அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக மதிமுகவுடைய அந்த பேச்சுவார்த்தையானது துவங்கி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 தேர்தலை திமுக கூட்டணியுடன் சந்தித்திருக்கிறது. கடந்த மக்களவை தேர்தல் அதே போல கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் என 2 தேர்தல்கள் கூட்டணியாக சந்தித்த மதிமுக தற்போது 3ஆம் கட்டமாக 2024 மக்களவை தேர்தலும் திமுகவுடன் இணைந்து போட்டியிடுகிறது. எத்தனை இடங்கள் கொடுப்பார்கள் என்று இறுதிக்கட்ட பட்டியலின் போதுதான் வெளியே வரும். எனவே முதற்கட்ட பட்டியலாக 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 தொகுதியில் காஞ்சிபுரம், மேலும் அதே போல ஏற்கனவே வெற்றி பெற்ற ஈரோடு, திருச்சி, விருதுநகர் என 6 தொகுதிகள் கொடுக்கப்பட இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.